என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 16. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வறுமை காரணமாக வெளிநாட்டு தம்பதியருக்கு தத்து கொடுக்கப்பட்டு வெளிநாடு சென்றாலும் தன் அப்பா அம்மா சகோதரியோடு ஒரு 3 ஆண்டுகள் கழித்து விட்டு வருவதாக தன் வளர்ப்பு தந்தையிடமும் தாயிடமும் அனுமதி பெற்று இந்தியா வந்த பெல்லா என்ற மாணவியும் வேதவல்லியின் கல்லூரியில் தான் படிக்கிறாள். அவளுக்கு தமிழ் புரியும், ஆனால் பேச வராது. தமிழில் பேசினாலும் அவள் தட்டு தடுமாறி தப்பு தப்பாக தமிழ் பேசுவாள். ஆனால் அவள் என்ன சொல்கிறாள் என்பதை எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவளை சிரமப்படுத்தாமல் ஆங்கிலம் சரளமாக பேச தெரிந்தவர்கள் அவளிடம் ஆங்கிலத்திலேயே தான் பேசுவார்கள். அவளுக்கு வேதவல்லியை மிகவும் பிடிக்கும். வகுப்பறையில் வேதவல்லியின் பக்கத்து இருக்கைதான் அவளுக்கு. வகுப்பறைக்குள் நுழைந்ததும் குட் மார்னிங் ஸ்ரீ என்று அவள் தான் எப்போதும் முதலில் கூறுவாள். ஸ்ரீக்காக அவள் காத்திருக்கிறாள் என்றே சொல்ல வேண்டும். வந்து பெல்லா அருகில் அமர்ந்த வேதவல்லியை ஏற இறங்க பார்த்த பெல்லா, ஸ்ரீ, இன்னைக்கு உன்கிட்ட இருந்து பாய்ஸ் யூஸ் பண்ற பெர்ஃபியூம் மனம் வருதே, பெர்ஃபியூம் ஏதாவது மாத்தி யூஸ் பண்ணிட்டியா என்று கேட்டாள். பெர்ஃபியூம் எதையும் அம்மா மாத்தி யூஸ் பண்ணலாமா, ஆளையே மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்றாள் ஆதிரா. புரியாமல் பெல்லா வேதவல்லியை பார்க்க, அவ ஏதும் சொல்லுவான்னு உனக்கு தோணுது? வாய திறக்கவே மாட்டா, எல்லாத்தையும் நான் சொல்றேன் என்று கூறியவள் நடந்த அனைத்தையும் குறும்பும் கேலியும் கலந்து கூறும்போது அவள் மனதில் பொறாமையும் பகையும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்ததை வேதவல்லி அப்போது அறியவில்லை. அப்படி இந்த அம்மா ஏன் ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க, இனி நான் வேற ஆளைதான் தேடணும் என்றவளை பாவமாக பார்த்த வேதவல்லி, ஏய், நான் ஏதோ தமாஷுக்கு தாண்டி அப்படி செஞ்சேன். உன்னையே காதலிக்க முடியாதுன்னு சொன்னவர் உன்னுடைய வேந்தன் என்னையா நேசிக்க போறாரு? அதெல்லாம் நேசிப்பாருமா, நீதான் அப்படியே அப்சரசு மாதிரி இருக்கியே, சத்தியமா உன்னை பார்த்தா அவனுக்கு காதல் வரும். ஏய், அழகுல நீ என்னை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சிடல. உனக்கு என்ன பதிலோ அதுதான் எனக்கும் கிடைக்கும் உன்னுடைய வேந்தன் கிட்ட இருந்து. நீ சொன்னது சரிதான், அழகுல உனக்கு நான் எந்த விதத்திலும் குறைஞ்சிடல. ஆனா உன்கிட்ட இருக்கிற ஒரு கவர்ச்சி என்கிட்ட இல்லையே. நீ பார்க்க செதுக்கின கோயில் சிற்பம் மாதிரி அளவா இருக்கடி. கண்ணாடியில நீ உன்னை பார்த்ததில்ல? உன்னை மொத்தமா பார்த்தா அந்த விஸ்வாமித்திரரே ஐ லவ் யூன்னு சொல்லிடுவாரு. அந்த அனல்வேந்தன் எம்மாத்திரம் என்று ஆதிரா கூற வேதவல்லி அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை. குறும்பும் கேலியுமாக ஆதிரா பேசினாலும் தன் செயல் அவளை காயப்படுத்தி விட்டது என்று வேதவல்லிக்கு புரிந்தது. ஆனால் அது ஒரு பகையாக, பொறாமையாக அவள் மனதில் கொழுந்து விட்டு எறிவதை அவள் அறியவே இல்லை. மாலை கல்லூரி முடிந்து பேருந்து காத்து நிற்கும் போது, ஆதிரா, நாளைக்கு நீ வேணா மடிசாரு கட்டிட்டு வரியா என்று கேட்டாள் வேதவல்லி. மடிசாரு கட்டிட்டு பாட்டி வேஷம் போட்டுட்டு வந்து வேந்தனை உரசிட்டு நிக்க எல்லாம் என்னால முடியாது. நாம எல்லாம் நேராவா நேரா போ, அவ்வளவுதான் என்று முகத்தில் அடித்தார் போல் கூறிய ஆதிராவை பார்த்து சிரித்த வேதவல்லி, அப்புறம் எதுக்குடி இந்த ஐடியாவை ஏன் எனக்கு சொல்லலன்னு காலையில கேட்ட? அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. இரவு உணவை முடித்து கொண்டு வந்து படுக்கையில் சாய்ந்த வேதவல்லி கண்முன் வேந்தன். ஆதிரா கூறியது சரிதான், வேதவல்லிக்கு வேந்தன் மீது காதல் வந்து விட்டது. இன்று ஏதோ விளையாட்டாக தான் பாட்டி வேடமிட்டு வேந்தன் அருகில் சென்று நின்றாள். ஆனால் நாளையும் பாட்டி வேடமிட வேண்டும், அவன் அருகில் சென்று நிற்க வேண்டும். நேற்று அந்த பாட்டி செய்தது போல் அவனை பிடித்து அவன் கன்னத்தில் முத்தமிட வேண்டும் என்றெல்லாம் அவளுக்கு இப்போது தோன்றுகிறது. இது காதல் இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஏய் வேதா, ஏண்டி இப்படி அற்பமா சிந்திக்கிற? ஒரு ஆண் இப்படி செஞ்சா நீ ஏத்துப்பியா? அதே நீ செஞ்சா சரியா? தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தாண்டி. ஆதிரா சொன்ன மாதிரி எதிலையும் நேராவா நேரா போன்னு இருடி என்று அவளுக்கு அறிவுரை கூறியது மூளை. ஆனால் மனமோ கேட்கவில்லை. ஒரு முறை, ஒரே ஒரு முறை என்று கெஞ்சியது. சரி, நாளைக்கு மட்டும் என்று தனக்கு தானே அனுமதி அளித்துக் கொண்டாள். மறுநாளும் வந்தது. மடிசார் கட்டி கொண்டு பேருந்து ஏறிய வேதவல்லிக்கு ஒரு வியப்பு காத்திருந்தது. பாட்டி வேடமிட்ட ஆதிரா வேந்தனின் அருகில் அவன் மீது சாய்ந்து நிற்கிறாள். அவள் மடிசார் கட்டி பாட்டி வேடத்தில் வரவில்லை, சாதாரணமாக தான் சேலை உடுத்தி இருக்கிறாள். வேதவல்லியை கண்டதும் ஒரு ஓர புன்னகையை உதிர்த்துவிட்டு இவன் எனக்கு சொந்தம் என்பது போல் அவன் மீது வசதியாக சாய்ந்து நின்று கொண்டாள். அவளுக்கு போட்டியாக தான் எப்படி வேந்தனின் அருகில் சென்று நிற்பது? அவள் வேந்தனை தாண்டி வந்து ஒரு மாணவியின் அருகில் நின்று கொண்டாள். நேற்று தன் அருகில் நின்று பயணம் செய்த பெண்மணி என்று அடையாளம் கண்டு கொண்ட வேந்தன் புன்னகைத்தான். அவளும் பதிலுக்கு புன்னகைத்தாள். பாட்டி, நீங்க எங்க போறீங்க? வேந்தன் தான் கேட்டான். நான் காலேஜ் போறேன். வாய் தவறி அவள் உளற, காலேஜ் போறீங்களா? இந்த வயசுலயா?
அவன் அப்படி கேட்கும் போதுதான் தான் உளறிவிட்டோம் என்பது அவளுக்கு புரிந்தது. மாட்டு நடி என்று முணுமுணுத்தாள் ஆதிரா. சுதாரித்துக் கொண்ட வேதவல்லி, ஆமா காலேஜ் தான் போறேன், காலேஜ் கேண்டீன்ல தான் எனக்கு வேலை என்று கூறி சமாளித்தாள். ஓ அப்படியா, தினமும் இந்த பஸ்ல தான் போவீங்களா? இல்ல, நான் வர்ற நேரம் வர்ற பஸ்ல ஏறிடுவேன். உங்க பேர் என்ன பாட்டி? வேதவல்லி என்று கூற வந்தவள் அதை அப்படியே நிறுத்திவிட்டு நாகவல்லி என்றாள். எது, சந்திரமுகி சினிமாவோட முதல் படைப்பான மலையாளம் மணிச்சித்திரத்தாளுடைய நாகவல்லியா? குறும்பாக கேட்டான். ஓ, மலையாள சினிமா கூட பாப்பியா? மலையாளம் இல்ல, நல்ல படமா இருந்தா எந்த படத்தையும் பாப்பேன். நான் சந்திரமுகி சினிமா பார்த்ததுக்கு அப்புறமா தான் தேடி கண்டுபிடிச்சு இந்த மலையாள சினிமா மணிச்சித்திரத்தாழ பார்த்தேன். சோபனா மேம் ஆக்டிங் சூப்பர். அந்த அளவு எந்த நடிகையும் அந்த படத்தோட ரீமேக்ல நடிக்கலன்னு தான் எனக்கு எப்பவுமே தோணும். அதுலயும் நாசர் சாருடைய மனைவியா வருவாங்க பாருங்க, அவங்கதான் மணிச்சித்திரத்தாழ் சினிமால நயன்தாரா மேம் ரோல செஞ்சிருக்காங்க. நீங்களும் நேரம் கிடைச்சா அந்த சினிமாவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஆமா, உன் பேர் என்னப்பா? என் பேரு அனல்வேந்தன். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கவனக்குறைவால் தடுமாறி போன வேதவல்லி அருகில் நிற்கும் மாணவி மீது சாய்ந்து கீழே விழாமல் இருக்க கம்பியையும் பிடித்துக் கொள்ள, பாட்டி பார்த்து என்றான். கோபமாக வேதவல்லியை முறைத்த அந்த மாணவி, ஏய் கிழவி, இப்படிதான் மேல வந்து ஒய்யாரமா சாஞ்சு நிப்பியா? நானே எப்படியோ தட்டு தடுமாறி நின்னுட்டு இருக்கேன், என்ன அப்படியே கீழே தள்ளி விட்டுடுவ போல இருக்கு, சி தள்ளி நில்லு என்று கூற, சாரிம்மா என்று கூறி அவள் நகர்ந்து நிற்க, அந்த காட்சியை கண்ட வேந்தனுக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது. டேய் தயா, இந்த பாட்டிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன் என்று கூறியவன் கோபமாக மெல்ல நகர்ந்து அந்த மாணவியின் அருகில் வந்தான். என்ன சொன்ன? சீ தள்ளி நில்லுனா? உன்னுடைய பாட்டி வயசு இவங்களுக்கு தெரியுமா? உன் பாட்டியா இருந்தா இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? என் பாட்டியா இருந்தா செவிட பேத்திருப்பேன். நானே போட்ட புது ட்ரெஸ் கசங்க கூடாதுன்னு கவனமா நிக்கிறேன், அதுலயும் அங்க தட்டி இங்க தட்டி விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையா நிக்கிறேன். அதுக்கிடையில இவங்க வந்து ஏன் மேல உரசிக்கிட்டு. அந்த மாணவியை ஏற இறங்க பார்த்தவன், இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாளா என்று கேட்டான். ஆமா, ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டவன், இது என்னுடைய பிறந்த நாள் பரிசு. இந்த பாட்டி என்னை பேசினதுக்காக இல்ல, உன்னுடைய பாட்டியா இருந்தா செவிட பேத்திருப்பேன்னு சொன்ன பாரு, அதுக்கு சொன்ன நீ செஞ்சு இருப்ப. உன் பாட்டி சார்பா என்னுடைய இந்த பரிசு உனக்கு இருக்கட்டும், இத போய் உன் பாட்டி கிட்ட சொல்லிப்பாரு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்றவன், பாட்டி நீங்க வாங்க என்று கூறி அவள் கையை பிடித்து அழைத்து வந்து தன் அருகில் நிறுத்தி கொண்டான். தயாநிதி அருகில் வேண்டா வெறுப்பாக நின்று நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்த ஆதிராவுக்கு கோபம் பொங்கி எழுந்தது. ஆனால் என்ன செய்ய முடியும், தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அதற்குள் அனல்வேந்தன் கல்லூரி வந்துவிட்டது. அவன் இறங்க தயாராக வேந்தன் என்று அழைத்த வேதவல்லி அவன் திரும்பி பார்க்க தன் இரு கரத்தையும் உயர்த்தி அவன் தலையை பிடித்து மெல்ல குனித்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லாதான் இருப்ப என்று கூற சிரித்தவன், நான் அவ்வளவு நல்லவன் எல்லாம் இல்ல பாட்டி, ஆனா உங்களை மாதிரி வயசானவங்களை பார்க்கும்போது ஒரு தனி பாசம் மரியாதை, அவ்வளவுதான். கோபம் வந்தா நான் ஒரு மிருகம், என்ன கட்டுப்படுத்த என்னாலேயே முடியாது. ஓகே பாய், இனி எப்பவாவது இதே மாதிரி சந்திக்கலாம் என்றவன் இறங்கிக் கொள்ள, கோபமாக வேதவல்லியை பார்த்த ஆதிரா, நீ கடைசியில செஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஸ்ரீ என்றாள். உனக்கு பிடிக்கலன்னா என்ன, வேந்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் குறும்பாக கூற, ஆதிரா மனதில் எரிந்து கொண்டிருந்த பகை எனும் தீ இன்னும் கொழுந்து விட்டெறிந்தது. அம்மா என்னவோ நாங்கெல்லாம் நேரா போன்னு சொன்ன, இப்ப இப்படி குறுக்கு வழியில வந்திருக்க? வேதவல்லி மீண்டும் குறும்பாக கேட்க அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. மறுநாள் வேதவல்லி பாட்டி வேடம் எதுவும் அணியவில்லை. ஆதிரா இன்றும் பாட்டி வேடத்தில் தான் வந்திருக்கிறாள். ஆனால் இன்று வேந்தன் பேருந்தில் வரவில்லை. தயாநிதியிடம் யாரோ அவனை பற்றி விசாரிக்க, அவன் இன்னைக்கு லீவு, அப்புறம் இனிமே அவன் பஸ்ல வரமாட்டான், கார்ல தான் வருவான். ஒரு வாரம் பஸ்ல வரலதா ஆதிரா கிட்ட சொன்னானே என்று யாரோ கேட்க, சொன்னா, ஆனா இன்னைக்கு அவனுடைய அப்பா அம்மா வராங்க, அதனாலதான் இன்னைக்கு லீவு. அவங்க திரும்பி போற வரைக்கும் அவன் கார்ல தான் காலேஜ் வருவான். அவன் பஸ்ல வரான்னு தெரிஞ்சா அவங்க சங்கடப்படுவாங்க. அவங்க 2-3 மாசம் அவன் கூட தான் இருப்பாங்க என்று விளக்கம் அளித்தான். அதை கேட்டு ஆதிரா முகத்தில் ஈ ஆடவில்லை. நாட்கள் மெல்ல நகர்ந்தது. 1ஆம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருந்தாள் வேதவல்லி. அன்று ஒரு தோழியின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்ட வேதவல்லி ஆதிரா பெல்லாவோடு இருப்பிடம் செல்ல பேருந்து காத்து நிற்க, அது வழியாக பைக்கில் சென்ற சில ரவுடிகள் அவர்களை சுற்றி வட்டமிட்டு சுடிதார் துப்பட்டாவை பிடித்து இழுத்து தொல்லை செய்ய, அப்போது அது வழியாக தன் பைக்கில் வந்த தயாநிதி
அதை கண்டு ஒரு ஹீரோவாக மாறி ரவுடிகளை அடித்து விரட்டிவிட்டு அவர்களோடு நட்பாகிவிட்டான். அது அவனது ஏற்பாடு என்று அவர்கள் அறியவில்லை. காலை பேருந்தில் ஆதிராவோடு வேதவல்லி பிறந்த நாள் விழாவுக்கு செல்வதை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு வேதவல்லியின் அறிமுகத்திற்காகவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினான். அன்றிலிருந்து தயாநிதி வேதவல்லி, ஆதிரா, பெல்லா மூவருக்கும் நண்பனாகிவிட்டான். பேருந்தில் கூட தயாநிதி, வேதவல்லி, ஆதிரா மூவரும் சிரித்து பேசிக்கொண்டே பயணம் செய்ய சில சமயங்களில் தயாநிதி வேதவல்லியிடம் காட்டும் நெருக்கம் அவர்களுக்கிடையில் ஏதோ சம்திங் என்று மாணவர்களின் இடையில் பேச வைத்தது. அப்படி ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்தபடியே பேசிக் கொண்டிருக்கும் போது, அம்மா உங்களுக்கு தான் பைக் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி பஸ்ல காலேஜ் வர்றீங்க? வேதவல்லி கேட்டாள். பஸ்ல வந்தாதானே ஃப்ரெண்ட்ஸோட கும்மாளம் அடிக்க முடியும், அதனாலதான் பஸ்ல வரேன் என்று கூறியதோடு இந்த ஆண்டோடு தங்கள் பொறியியல் படிப்பு முடிகிறது என்றும் அவன் கூற, அப்ப நாம இனி சந்திச்சுக்க முடியாதுன்னு சொல்லுங்க என்றாள் வேதவல்லி. இல்ல, திரும்பவும் சந்திக்க முடியும். எனக்கும் வேந்தனுக்கும் ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. இது வழியாதான் நாங்க வேலைக்கு போனோம். அப்ப கூட நீங்க உங்க பைக்ல வர மாட்டீங்களா? உங்களை பார்த்து பேச கிடைக்கிற வாய்ப்பை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும் என்று கேட்டவன் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த போதும் தொடர்ந்து பேருந்திலேயே பயணம் செய்தான். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.